தமிழ்நாட்டில் நாளை முதல் மே 21 வரை ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், இதுகுறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். மழை நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. வரக்கூடிய 4 நாட்களுக்கு, அதாவது 22ஆம் தேதி வரையிலுமே தமிழ்நாட்டில் நமக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு தொடர்கிறது என்ற ஒரு அறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக இன்று தொடங்கி வரக்கூடிய 22ஆம் தேதி வரையும் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதால் இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை, அதாவது நாளையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு 21ஆம் தேதி வரையிலான 3 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு தமிழகத்தில் இருப்பதனால் சிகப்பு நிற எச்சரிக்கையானது இந்திய வானிலை ஆய்வு மையத்தால் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 24ஆம் தேதி வரையிலுமே தமிழ்நாட்டில் இடி, மின்னல் மற்றும் தரைக்காற்றுடன் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதனை வலுப்படுத்தும் விதமாக தமிழ்நாட்டின் தென் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இந்த மழைக்கான வாய்ப்பு தீவிரமடைந்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் வரக்கூடிய நாட்கள்ல வங்கக்கடல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய 22ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 22ஆம் தேதி உருவாகக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் வரக்கூடிய 24ஆம் தேதி வலுவடையும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதன் காரணமாக மீனவர்கள் வரக்கூடிய 22ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாட்டின் தென் கடலோர பகுதிகளிலும் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. அதே வேளையில இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் பட்சத்தில் தமிழ்நாட்டிற்கான மழைக்கான வாய்ப்பும் வெயிலுக்கான வாய்ப்பும் மாறுபடும் என்ற ஒரு அறிவிப்பும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய நகர்வுக்கு ஏற்ப தமிழ்நாட்டில் காற்றுடைய போக்கில் மாற்றம் ஏற்படும். இதனால் மழைக்கான வாய்ப்பு மாறுபடக்கூடும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதங்களை அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இதன் காரணமாக வெயிலும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. எனவே அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 22ஆம் தேதி உருவாகி அது நகர்வதை பொறுத்தே நமக்கு மழைக்கான வாய்ப்பு அதற்கு பிறகாக கூடுமா அல்லது குறையுமா என்பதை வானிலை ஆய்வு தெரிவிக்க முடியும் என்ற ஒரு அறிவிப்பும் தற்பொழுது கொடுத்திருக்கிறாங்க. இந்த சூழல்ல தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளில் வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு கடல் கொந்தளிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அலையினுடைய வேகம் 15 நொடிகளுக்கு ஒரு அலை என்ற வேகத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு அலையினுடைய உயரம் அதிகபட்சமாக 1.4 மீட்டர் உயரம் வரையிலும் எழும்பக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக தென் தமிழக கடலோர பகுதிகளில் கடல் அதிக அளவு கொந்தளிப்புடன் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.